இந்த வாரம் தொடங்கும் பொழுது 22ஆம் தேதி 7ஆம் வீட்டு சந்திரனாகவும் அடுத்தது சந்திராஷ்டமமாக வரக்கூடிய நிலையும் இவர்களுக்கு இருப்பதனால் கண்டிப்பாக இந்த வாரம் முழுவதும் சற்று அமைதியாக பொறுமையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக நீங்க ஒரு பிராக்டிஸை இந்த வாரம் தொடங்கலாம். மார்னிங் எழுந்த உடனேயே ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்வது, இல்லைன்னா ஏதாவது மெடிடேஷனை செய்துவிட்டு அந்த நாளை தொடங்குவது, இது போன்ற கவனமாக இருக்க வேண்டிய வாரம் அப்படிங்கறத நீங்க ஒரு சார்ட் பேப்பரில் குறித்து வைத்துக் கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். 9ஆம் வீட்டில் கேதுவுடன் சந்திரன் மாறிய பிறகு கூட உங்களுக்கு அங்க கேதுவுடன் கோச்சார சந்திரன் அந்த கேதுவோட நட்சத்திரம் மகத்தை கடக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் இந்த வாரம் 6 நாட்கள் உங்களுக்கு சந்திரன் சரியில்லாத நிலை. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய முதியவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிது அலட்சியம் கூட உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களையும் காம்ப்ளிகேஷன்ஸையும் கொடுக்கலாம். மிட்லைஃப்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வண்டி வாகனங்களில் அலட்சியம் கூடாது. தாயாருடைய ஆரோக்கியமும் அதிக கவனம் தேவை. மற்ற நிலையில் இவர்களுக்கு நல்ல ஒரு பணி லாபம், பணியில் வளர்ச்சி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய, புது ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலை. நீங்க நினைத்தது போல வெளிநாட்டு தொடர்புடைய ஜாபாக இருக்கலாம். உயர்ந்த வருமானமும் இடமாற்றங்களால் ஆதாயமும் மிகுந்த நன்மைகளும் பொருளாதாரத்திற்கு இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை. வாழ்க்கை துணைக்கு பணி தொழில் வளர்ச்சி ரொம்ப லாபத்தை கொடுத்தாலும் தொடர்ந்து இருவருமே சற்று விட்டு கொடுத்து செல்வது, பொறுமையாக பேசி எல்லா விஷயங்களையும் அமர்ந்து டிஸ்கஸ் செய்து முடிவெடுப்பது நன்மை அளிக்கும்.